திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உற்பத்தியாகும் வேர்க்கடலைக்கு புவிசார் குறியீடு அந்தஸ்தை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். அவிநாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டண உயர்வு மக்களை வெகுவாக பாதித்திருப்பதால் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். போதைப் பொருட்கள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிப்பு என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக விமர்சித்த எல் முருகன், திமுகவின் கொடுங்கோல் ஆட்சி வீழ்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், போதைப் பொருட்களை கடத்துறதே திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியில மக்களுடைய சொல்லன மாளாத துயரங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு லட்சியம் எல்லாமே இந்த அவிநாசி பகுதியை நாம் மேலும் வளர்ச்சியடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும்.